பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறார். எதிலெல்லாம் இன்னைக்கு சோர்ந்து போகக்கூடாது இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு 6 காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஜெபம் பண்ண நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஜெபம் நமக்குள்ள சோறு வரக்கூடாது. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். லூக்கா 18 முதலாவது வசனம் அது சொல்லுகிறது. சோர்ந்து போகாமல் நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகக்கூடாது. நீங்க ஒருவேளை நன்மை செஞ்சிருக்கலாம், நன்மை செய்யாது இருக்கலாம். அந்த நன்மை செய்கிற பொழுது அதிலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நான் ஏன் செய்யணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுக்கு அது நன்மை உண்டாகும். அல்லேலூயா. அதிலே கலாத்தியர் 6:9 அந்த வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது, உபத்திரவத்தினாலே நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு உபத்திரம் வருகிறதோ அதிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். எபேசியர் 3:13 இந்த வார்த்தை இருக்கிறது. நான்காவது, ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று. ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 24:10 இந்த வார்த்தை இருக்கிறது. ஐந்தாவது, கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை ஊழியக்காரர் மூலமாக வார்த்தை மூலமாக நமக்கு கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அதிலே நீதிமொழிகள் 3:11 அந்த வார்த்தை இருக்கிறது. ஆறாவதாக, ஊழியத்திலே நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ஊழியத்திலே தெய்வ பிள்ளைங்க, ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைங்க, ஏன் என் ஊழியத்தில் ஒரு அற்புதம் இல்லை, என் ஊழியத்தில் ஒரு ஜெபம் கேட்கப்படலை என்று நீங்கள் ஒருவேளை யோசித்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஊழியத்தில் சோர்ந்து போகாமல் உங்களோட ஓட்டத்திலே நீங்கள் ஓடுங்கள். நிச்சயமாய் ஒரு நாள் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த 6 காரியங்களை செய்து நீங்கள் தெய்வ சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.